திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. பதினஞ்சாவது அத்தியாயம் 10வது ஸ்லோகம். உத்க்ராமந்தம் ஸ்திதம் வாபி பூஞ்சானம் வா குணான்விதம் விமூடானானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞானசக்ஷுஷः. திரும்ப சொல்லுங்க. உத்கிராமந்தம் உடலை நீத்து, ஸ்திதம் உடலில் நிலை பெற்று, வா அபி அல்லது புஞ்ஞானம் அனுபவித்து கொண்டு, வா அல்லது குண அன்பிதம் ஜட இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ், விமூடா முட்டாள்கள், நா இல்லை, அனுபஸ்யந்தி காண்பதற்கு, பஸ்யந்தி காணலாம், ஞான சக்ஷுஷா ஞானத்தின் கண்களை பெற்றவர்கள். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சீல பிரபுபாதா, ஸ்தாபக ஆச்சாரியார், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். சீல பிரபுபாத் கி. திரும்ப சொல்லுங்க. முட்டாள்கள் உயிர் வாழி எவ்வாறு தனது உடலை கைவிடுகிறான் என்பதையோ, இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகு உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளதோ அவரால் இவை அனைத்தையும் காண முடியும். பொருளுரை. ஞான சக்ஷுஷா என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. ஞானம் இல்லாவிடில் எவ்வாறு உயிர் வாழி தனது தற்போதைய உடலை கைவிடுகிறான் என்பதையோ, எந்த விதமான உடலை அடுத்த பிறவியில் அடையப் போகிறான் என்பதையோ ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது. அது மட்டுமின்றி தான் ஏன் ஒரு குறிப்பிட்ட உடலில் தற்போது வாழ்கிறேன் என்பதையும் அவனால் புரிந்து கொள்ள முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து கேட்டறிந்த சாஸ்திரங்கள் மற்றும் பகவத்கீதையிலிருந்து புரிந்து கொள்ளப்பட்ட பேரறிவு இதுக்கு தேவை. இவ்விஷயங்கள் அனைத்தையும் காண்பதற்கான பயிற்சி பெற்றவன் அதிர்ஷ்டசாலி. ஒவ்வொரு உயிர் வாழியும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் தனது உடலை நீக்குகின்றான், குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டுள்ளான் மற்றும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் ஜட இயற்கையின் மயக்கத்தின் கீழ் அனுபவித்து கொண்டுள்ளான். இதன் விளைவாக புலனின்பம் என்னும் மயக்கத்தின் கீழ் பலவிதமான இன்பத் துன்பங்களில் அவன் துன்பப்பட்டு கொண்டுள்ளான். காமத்தினாலும் ஆசையினாலும் நித்தியமாக முட்டாளாக்கப்பட்ட நபர்கள் தங்களது உடல் மாற்றத்தையும் ஒரு குறிப்பிட்ட உடலில் தங்களது வாழ்வை பற்றி அறிவதற்கான எல்லா சக்திகளையும் இழக்கின்றனர். அவர்களால் இவற்றை பற்றி சிந்தித்து பார்க்க கூட முடியாது. ஆனால் ஆன்மீக ஞானத்தில் முதிர்ச்சி பெற்றோர் ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டவன் என்பதையும் அவன் தனது உடலை மாற்றி
பல வழிகளில் அனுபவிக்கின்றான் என்பதையும் காண முடியும். இத்தகு அறிவில் உள்ளவன் கட்டுண்ட ஜீவன் எவ்வாறு இந்த ஜட வாழ்வில் துன்புறுகின்றான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே கிருஷ்ண உணர்வில் மிகவும் முன்னேற்றம் அடைந்த நபர்கள் கட்டுண்ட மக்களின் வாழ்வு மிகவும் தொல்லை நிறைந்ததாக உள்ளது என்பதால் இந்த ஞானத்தினை பொதுமக்களுக்கு வழங்க தங்களால் இயன்றவரை முயற்சி செய்கின்றனர். மக்கள் கட்டுண்ட வாழ்விலிருந்து விடுபட்டு கிருஷ்ண உணர்வை பெற்று ஆன்மீக உலகிற்கு செல்லும்படி தம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. उत्क्रामन्तं स्थितं वापि पौञ्चानं वा गुणान्वितं विमूढानानुपश्यन्ति पश्यन्ति ज्ञानचक्षुषः. ॐ अज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश. हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्तकाञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஸோ எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த சண்டே ஈவினிங். ஸோ இந்த அத்தியாயம் புருஷோத்தம யோகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஈவன் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு குணம் இருக்கு. என்னன்னா, யாரு கூடயாவது நம்ம சம்பந்தம் வச்சுக்கணும் அப்படிங்கிறக்கணும் எல்லாத்துக்கும் இருக்கும். இது நேச்சுரல், எல்லாருக்கும் அது இருக்கும். யாரு கூட சம்பந்தம் வச்சுக்கணும். சம்பந்தம் வச்சுக்காம நம்மளால் வாழ முடியாது, அது இம்பாசிபிள். யாரு கூட சம்பந்தம் வைக்கணும். சாஸ்திரம் படிக்கல என்ன ஆகும்னா 100% நாம் தப்பான ஆள்கிட்ட தான் சம்பந்தம் வச்சுக்குவோம். சாஸ்திரம் படிக்கலைன்னா சம்பந்தமே தப்பான ஆள்கிட்ட தான் வைப்போம். நமக்கே தெரியாது, ஆனால் அது நமக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் சம்டைம்ஸ் சில பேர் எனக்கு அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும்னு சொல்லி இவங்களை பெரிய ஆள் ஆட்டிக்கு பார்ப்பாங்க. நான் பெரிய ஆள் ஏன்னா எனக்கு அவங்க தெரியும், ஃபிலிம் ஸ்டார் தெரியும், அது பெருசாக பேசுவாங்க. அப்படின்னு என்ன சம்பந்தம் இருக்குது? எனக்கு அவங்களுக்கு தெரியும், சம்பந்தம். சார் நான் பெரிய ஆள், இல்லை ஒரு பொலிட்டீஷியன் தெரிஞ்சாலும் பெரிய ஆளும்பாங்க. பிஸ்னஸ் மேக்னட் இவங்கெல்லாம் தெரியும், நான் பெரிய ஆள். சம்பந்தம் வச்சு பார்க்குறாங்க. ஆனால் கிருஷ்ணா ரொம்ப அழகாக பகவத்கீதையில் சொல்கிறார், இந்த உலகத்தில் மக்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, கிருஷ்ணரே சொல்கிறார், அவன் எங்கூட சம்பந்தம் வச்சுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறார். இந்த பகவத்கீதை அத்தியாத்திர ஸ்லோகா இருக்கு. மம்மை வம்ச ஜீவலோகே ஜீவபூதா சனாதனா. சனாதனா அப்படின்னா எட்டர்னல், எப்பவுமே நிரந்தரம். அது கிருஷ்ணர் சொல்றார், நிரந்தரமா நீ எனக்கு தான் சம்பந்தப்பட்டாளுங்கிறார். கிருஷ்ணர் அந்த வார்த்தை யூஸ் பண்றார், சனாதனா, நிரந்தரமா நீ எனக்கு தான் சம்பந்தப்பட்டவன் சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஆனா
நீ தப்பு பண்ற, தேவையில்லாம நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. கர்ஷத்தின்னா கஷ்டப்படுறது. நீ தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நம்மளோட மனசும் 5 புலன்கள், மொத்தம் 6. மனஹ ஷஷ்டான் இந்திரியானி, ஷஷ்டான 6. கிருஷ்ணர் சொல்றார், இந்த 6 வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அப்ப இந்த உலகத்துல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, ஓகே, அவங்க செஞ்ச பெரிய தப்பு என்னன்னா பகவானோட சம்பந்தம் வச்சுக்காம விட்டாங்க. அதனால தான் கஷ்டப்படுறாங்க, வேற எந்த காரணம் கிடையாது. செகண்ட் ரீசன் ஒன்று கிடையாது, ஒரே ரீசன் தான், பகவான் கூட சம்பந்தம் வச்சுக்கல. கிருஷ்ணரே சொல்றார், அந்த சம்பந்தம் வச்சுக்கலின்னு என்ன ஆகும்னா, கிருஷ்ணர் சொல்றார், அவன் இதே உலகத்தில் சுத்திக்கிட்டே இருப்பான், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஸ்ரீல பிரபுபாத் எப்பவுமே ஒரு நல்ல உதாரணம் கொடுப்பார். என்னன்னா, ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை எங்கேயோ தொலைஞ்சிட்டான்னு வைங்க, அப்பா அம்மா கண்டுபிடிக்க முடியலன்னு வைங்க, அவன் கஷ்டப்பட்டுட்டே ரோட்லேயே இருப்பான், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருப்பான், ஏதோ வழியில் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். ஏன்னா அப்பா அம்மா யாரும் தெரியல. ஆக்சுவலாக கோடீஸ்வரர். நம்மளோட கதி அதுதான். எப்படி அது சுற்றிட்டு இருக்கோ, ஏன்னா அந்த சம்பந்தம் தெரியல, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை. நாமளும் அது மாதிரி தான் இங்கே சுற்றிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், அந்த குழந்தை அப்பாட்ட போய் சேர முடியாது, திருப்பியே போய் சேர முடியாது. கோடீஸ்வரர்கிட்ட, ஏன்னா அப்பா கோடீஸ்வரர், அந்த சுகத்தை என்ஜாய் பண்ண முடியாது, ரோட்லேயே சுற்றிட்டு இருக்கணும், அந்த சம்பந்தம் தெரியாத வரைக்கும். அது மாதிரி கிருஷ்ணர் சொல்கிறார், இங்கே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்ப அப்படிங்கிறார். பகவான் யூஸ் பண்ணுறார் இந்த வார்த்தை, அவரே சொல்ல, கஷ்டப்பட்டுட்டு இருப்ப. அதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறாருன்னா, கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணரே சொல்கிறார், விமூடா நானு பஷ்யந்தி. விமூடான அறிவில்லாதவன் அந்த கஷ்டப்பட்டு இருப்பான். இந்த உடல் எப்படி விடுவாங்க கூட அவனுக்கு தெரியாது. எந்த மாதிரி உடலுக்குள்ள உக்காந்து இருக்கான், அவன் உண்மையிலேயே என்ஜாய் பண்றானா இல்லையா, எதுவுமே அவனுக்கு தெரியாது. கிருஷ்ணரே சொல்றார் இந்த ஸ்லோகத்துல முக்கியமான வார்த்தை பஷ்யந்தி ஞான சக்ஷுஷாங்கிறார். அந்த வார்த்தை பஷ்யந்தினா பார்க்கறதுன்னு அர்த்தம். ஞான சக்ஷுஷா, ஞானான அறிவு, சக்ஷுன கண்கள். ஆக்சுவலி இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், ஆக்சுவலி நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு அறிவு கண்கள் தான் யூஸ் பண்ணுவோம் எப்பவுமே. உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் இருக்கு, சம்டைம் பிளாஸ்டிக் ஆப்பிள்னு இருக்கும். அது ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசம் தெரியும், அறிவு வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் ஆப்பிள் போய் நம்ம யாரும் கடிக்க மாட்டோம், ஏன்னா அறிவு கண்களோட பார்த்து நம்ம சொல்லலாம் இது பிளாஸ்டிக் ஆப்பிள், இது ஒரிஜினல் கிடையாது. ஆக்சுவலி நம்ம எல்லாரும் இந்த உலகத்தை ஞான சக்ஷுவோடு தான் பார்ப்போம், சும்மா வெறும் கண்ணு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் சாஸ்திர ஞானம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை சரியாக பார்க்க முடியும். நம்மளால எல்லாம் பார்க்க முடியாது. கிருஷ்ணரே சொல்றார், ஞான சக்ஷு வேணும், அறிவு கண்கள் வேணும். அறிவு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கிருஷ்ணர் இங்க சொல்லக்கூடிய ஞானம் இந்த ஞானம், பகவத்கீதா இந்த ஞானம், இந்த அறிவு இல்லைன்னா நமக்கு இந்த உலகம் புரியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நான் உண்மையிலே என்ஜாய் பண்றேன்னு கூட எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனால் உண்மை என்னன்னா, சாஸ்திரம் படிக்கலை அப்படின்னாலே, இது கடைப்பிடிக்கலைன்னா அவங்க சஃபரிங்கில் தான் இருப்பாங்க, ஆனால் தெரியாது. அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க, ஆனால் கஷ்டப்படுறவங்க கூட அவங்களுக்கு தெரியாது. அதுக்கும் அறிவு தேவை ஆக்சுவலி. அதுவும் கலியுகத்தில் எப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் ஃபோன் எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் சாப்பிடாம சுற்றிட்டு இருப்பான், டைமுக்கு சாப்பிட முடியாது, ஃபோன் எடுத்து ரொம்ப நல்லா இருக்கும்மா, நேரத்துக்கு சாப்பிட முடியல, எங்கே நல்லா இருக்கப்போ இல்லை. ஸோ கஷ்டப்படுறவங்க நமக்கு தெரியாது அப்படின்னா புத்தி அந்த அளவுக்கு மோசமாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். கிருஷ்ணர் சொல்றாரு, இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம், அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் புரியாது. ஒன்னொன்று இந்த ஸ்லோகத்தில் உடல் விடுறது பற்றி பேசுகிறார். ஆக்சுவலி அது ரொம்ப முக்கியமான ஒரு நாலேஜ்.
உடல் விடுறதுனா மரணம், மரணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். மேபி இந்த உலகத்தில் மரணத்தை பற்றி யாரும் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. கிருஷ்ணர் பகவத்கீதையில் மரணத்தை பற்றி நிறைய பேசுகிறார். ஏன்னா அது சம்திங் நான் அவாய்டே பண்ண முடியாதது. இந்த உலகத்தில் யாரும் அவாய்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் மரணம். சம்டைம்ஸ் பேசினா என்ன நீ அபசகுணமாக எல்லாம் பேசுகிறப்பாங்க. அபசகுணம் அது உண்மை, அது உண்மை, அது அபசகுணம் கிடையாது. கிருஷ்ணர் பேசுகிறாருன்னு அது எப்படி அபசகுணமாகும்? கிருஷ்ணரே பேசுகிறார், மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறார். அந்த உடல் எப்படி விடணும்னு கூட கிருஷ்ணர் பேசுகிறார். மரணத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் பேசுகிறார். இன்னைக்கு யாரும் அதை பற்றி ஸ்கூல்லையும் காலேஜில் யாரும் பேச மாட்டாங்க. டெத், ஃபேஸிங் டெத், அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் பேசணும், ஏன்னா பகவான் பேசுகிறார், தெரிஞ்சுக்கணுங்கிறார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் பகவான் அந்த மரணத்துக்கு அப்புறம் மறுபடி இன்னொரு உடல் கிடைக்கும், அந்த உடல் எப்படி கிடைக்குது, எந்த பேசிஸில் கிடைக்கும் கிருஷ்ணர் பேசுகிறார். சும்மா நான் பேசல, வெரி முக்கியமான இது நாலேஜ். இது உண்மையிலே இந்த இதுக்கு முன்னாடி 2 ஸ்லோகா இருக்கு. அந்த 2 ஸ்லோகா ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம நிறைய பிரச்சனைகள் சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் உண்மை. பகவான் அப்படி பேசியிருக்கார், பகவான் அப்படி ரொம்ப அற்புதமா பேசியிருக்கார். இப்போ இங்கே ஒரு 50 பேர் இருக்கோம், ஒருத்தருக்கு கண்ணு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். கிருஷ்ணர் அப்படிதான் சொல்றார். ஒருத்தர் கர்மா பொறுத்து ஒருத்தர் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் உங்களுக்கு ஒர்க் ஆகுற மாதிரியே உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒர்க் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், சம்டைம்ஸ் வீட்டில் ஏதோ குழம்பு செய்கிறாங்க வைங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க உப்பு கம்மியாக இருக்கும்பாங்க, ஒன்றும் இல்லை உப்பு கரெக்டாக தான் இருக்கும்பாங்க. வீட்டிலே பார்ப்போம். அப்போ 2 பேர்த்தோட நாக்கு வேறு மாதிரி ஒர்க் ஆகுது, ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. ஒருத்தர் கரெக்டாக இருக்கும்பாங்க, ஒருத்தர் கம்மியாக இருக்கும்பாங்க, ஒருத்தர் ஜாஸ்தி இருக்கும்பாங்க. குழம்பு ஒன்று தான், ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஏன் ஒருத்தர் நாக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அவங்க விதி அப்படி இருக்கு. இது கிருஷ்ணரே சொல்கிறார், விதின்னு ஒன்று இருக்குங்கிறார். இதெல்லாம் பொய் கிடையாது. சில பேர் புத்தி இல்லாதவங்க விதின்னு ஒன்று கிடையாதும்பாங்க. சரி, விதி ஒன்று இல்லை, ஏன் உங்கள் லைஃப்பில் தப்பாலாம் நடக்குது? கோடீஸ்வரன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், ஏன் ஆக மாட்டேங்கிற? ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் போய் 10 நாள் படுத்துக்கிட்டீங்க, ஏன் நடக்குதுன்னு கேளுங்க, பதில் சொல்ல முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது உங்களால். விதின்னு ஒன்று இருக்கு. கிருஷ்ணரே சொல்றார், ஒரு ஆத்மாவுக்கு ஒரு மாதிரி உடல் கிடைக்கும், அது அவங்களோட பூர்வ ஜென்மா பொறுத்து. இது கொஞ்சம் ஞானம் இருந்தால் தான் புரியுங்கிறார் கிருஷ்ணா. அந்த ஞானம் வேணுங்கிறார். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ சில பேருக்கு சம்டைம்ஸ் பார்த்துருக்கலாம், சில பேருக்கு புத்தி கம்மியாக இருக்குன்னு அவங்களெல்லாம் திட்டக்கூடாது. புத்தி கம்மியாக இருக்குன்னு அவங்களை திட்டக்கூடாது. மேபி அவங்க பூர்வ ஜென்மத்தில் சம் கர்மா கம்மியாக இருக்கு. அவங்கள இந்த அறிவு கொடுக்கணும். ஆக்சுவலி இந்த சாஸ்திர அறிவு கொடுக்கணும். கொடுத்து அவங்கள பாசிஃபை பண்ணும். இந்த சாஸ்திரம் அவங்களுக்கு கொடுத்து அவன் அறிவாளி ஆவான். எனக்கு கிருஷ்ணர் சொல்றார், இந்த கொடுத்து அவன் நல்லா வருவான் அப்படிங்கிறார். ததாமி புத்தி யோகம் தம்யே நமாம் அப்பியாந்தி, இதை நான் புத்தி தருவேன் அர்ஜுனாங்கிறார். கிருஷ்ணர் சொல், நான் புத்தி தருவேங்கிறார். ஸோ இந்த பகவத்கீதாங்கிற அறிவு இல்லைன்னா உண்மையிலே நான் கஷ்டப்படுறேன்னா, சந்தோஷப்படுறேன்னா, நான் சரியான பாதையில் தான் போறேன்னா இல்லையா கூட எனக்கு தெரியாது, புரிஞ்சுக்க முடியாது. இம்பாசிபிள். அதெல்லாம் 100% இம்பாசிபிள். ஸோ இந்த அறிவு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா கிருஷ்ணர் சொல்ற, நீ எங்கூட சம்பந்தம் வச்சுக்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணரே சொல்ற, எங்கூட சம்பந்தம் வச்சுக்கோ, சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா பகவான் அவருக்கு எல்லா சக்தி இருக்கு, அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். இட்ஸ் ட்ரூ. ஆனா இங்க இருக்கிற மக்கள் நாம் என்ன நினைச்சுக்கிறோம், நம்மனாலே எல்லாம் பண்ண முடியும். நிறைய பேர் பேசுவாங்க, நத்திங் இஸ் இம்பாசிபிள். இதெல்லாம் ஜென்ரலாக பேசலாம். இந்த உலகத்தில் நம்மனால் எல்லாம் பாசிபிள்லாம் கிடையாது, கொஞ்சம் தான் பாசிபிள். இதுதான் உண்மை. எல்லாமே நம்ம பண்ணலாம் முடியாது. ஜென்ரலாக பேசலாம், மைக் எடுத்து நிறைய பேசலாம்.
இது கிருஷ்ணரே சொல்றார் அர்ஜுனரை பார்த்து, நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சன். நிமித்தம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி, அவ்வளோதாங்கிற கிருஷ்ணா. நீ வெறும் கருவி மட்டும்தான், செய்யறது நானுங்கிறார் கிருஷ்ணர். அர்ஜுனர் பார்த்து சொல்றார். அர்ஜுனர் வந்து ஆர்டினரி ஃபைட்டர்லாம் கிடையாது. அவர் வந்து பின்னாடி பார்க்காம அம்பெல்லாம் விடுவார், கரெக்டாக போய் அடிச்சிடும், பார்க்காம அடிப்பார். நீங்கள் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் பாருங்க, 10 மீட்டரில் இருக்கும், அதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து யோசிப்பான். நீங்கள் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர்ஸ், அதுவும் ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட் அப்படின்னா நிற்கிற ஒரு பொருள், அந்த நிற்கிற பொருள் அடித்து அதுக்கு மெடல் வாங்கிக்குவான். அர்ஜுனர் பார்க்காம அடிப்பார். அவர் இமேஜின் எப்பேற்பட்ட ஃபைட்டராக இருக்கணும். பார்க்கவே மாட்டார், அந்த சவுண்டு வச்சு அடிச்சுடுவார். அவர் பார்த்து கிருஷ்ணர் சொல், நீ சும்மா இரு, இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படிங்கிறார். இமேஜின், ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான், செய்கிறது நானுங்கிறார். ஸோ பொதுவாக நம்ம நிறைய பேர் பேசுவாங்க, ஐ டிட், நான் பண்ணேன், நான் செஞ்சேன். நோ, கிருஷ்ணா சேஸ் நோ, நான் தான் எல்லாம் கொடுக்குறேன். இந்த அறிவு நமக்கு வரும் பொழுது தான் ஒருத்தர் ஹம்பிளாக இருப்பாங்க. ஹம்பிள்னா ஒரு பணிவாக இருப்போம். இது உண்மை. பகவத்கீதையில் ஸ்லோகா கிருஷ்ணரே சொல்கிறார், பணிவு இருந்தால் தான் நிறைய புரியும், இல்லை புரியாது. இந்த வேதம் சம்பந்தப்பட்ட அறிவு எல்லாமே ரொம்ப சூக்ஷ்மங்கள் ஜாஸ்தி. ஜஸ்ட் படித்தாலும் புரிஞ்சுக்கலாம் முடியாது. சில பேர் வந்து இந்த பகவத்கீதா ராமாயணம் எல்லாம் படித்து இதெல்லாம் பொய்ன்றுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? உனக்கு புரியல, அதுதான் உண்மை. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னா பொய்ன்றுவாங்க, அது பைத்தியக்கார்த்தம். கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதாவில் இன்னொரு அத்தியாயத்தில் சொல்கிறார், ஒரு குருவிட்ட போய் இது படி, பணிவாக இருக்கணும், அந்த குருவிட்ட பணிவாக இருக்கணும், கேள்வி கேட்கணுங்கிறார். கேள்வி கேளுங்க, பணிவார், சேவை செய்ய அந்த குருக்கு, அவர் அறிவு கொடுப்பார் அப்படிங்கிறார். இந்த அறிவெல்லாம் ஜஸ்ட் லைக் பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. இன்னைக்கு மேபி மெடிக்கல் நாலேஜ், இன்ஜினியரிங் நாலேஜ் எல்லாம் பணம் கொடுத்து வாங்கலாம். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. நீங்கள் காலேஜ் போய் காசு கொடுத்தா நீங்கள் நாலேஜ் வாங்கலாம். ஆனால் இந்த அறிவு அப்படி வாங்க முடியாது, வாங்கவே முடியாது. ஏன்னா கிருஷ்ணரே பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்றார், யோகமாயா சமாவிருத்தகாங்கிறார். உள்ள உட்காந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவேன் அர்ஜுனா, கிடைக்காது அப்படிங்கிறார். ஸ்லோகா இருக்கு, உள்ளேருந்து நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவேன், அந்த அறிவு கிடைக்காது. நீ பார்க்கலாம், மகாபாரதத்தில் கர்ணா ரொம்ப படித்தவர் தான், ஆனால் டைமுக்கு ஒரு மந்திரம் ஞாபகம் வராது. லாஸ்ட் மினிட்ல அர்ஜுனத்தை ஃபைட் பண்ணும் பொழுது மந்திரம் ஞாபகத்துக்கு வராது. ரொம்ப யோசிப்பார், மந்திரமே ஞாபகம் வராது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்லிட்டார், உனக்கு ஞாபகம் வராது, வரல. இத்தனைக்கும் அவர் நல்ல கிரேட் ஃபைட்டர், சாதாரண ஃபைட்டர் கிடையாது. ஈவன் தென் அந்த டைமுக்கு அந்த அறிவு வரல, ஏன்னா கிருஷ்ணா கொடுக்கல. ஏன்னா கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்றார், நான் தான் அறிவே கொடுக்குறேங்கிறார். ஸ்லோகா மத்தஹ ஸ்மிருதிர் ஞானம் அப்போஹனம் சா, அறிவே நான் தான் தரேன் அர்ஜுனாங்கிறார். இட்ஸ் நாட் தட் நம்ம உட்காந்து பயங்கரமா படிச்சு நான் அறிவாளியா எல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னா அது அகங்காரம், அது அகங்காரம். கிருஷ்ணர் தான் அறிவு கொடுக்கணும். ஈவன் நான் பணம் சம்பாதிக்கணும்னாலும் அறிவு தேவை, அந்த அறிவும் கிருஷ்ணர் தான் கொடுக்கணும். சில பேர் நல்ல எக்ஸாம் எழுதுவாங்க, நல்லா ஞாபகம் வச்சு, அந்த அறிவும் கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு. சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, பிளாக் அவுட் ஆயிடுச்சு, எக்ஸாம் ஹாலில் பண்ண எல்லாம் மறந்துட்டேன். அது நடக்கும் சில பேருக்கு. அவங்க கிருஷ்ணர் அப்படியே ஆஃப் பண்ணிட்டார், அதுவும் பகவான் தான் பண்றாரு, சும்மாலாம் கிடையாது, எல்லாமே அவர் தான் பண்றாரு. இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நடக்குது, எல்லாமே பகவானுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது, அவரோட சாங்ஷனிங் எல்லாமே நடக்குது. ஆனா அது புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு தேவை. அதான் இங்க சொல்ற பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா, அறிவு இருக்கணும், இந்த அறிவு வேணும். ஸோ இந்த பகவத்கீதால கிருஷ்ணா ஆத்மா சம்பந்தப்பட்ட அறிவு ரொம்ப பேசுறாரு, அது வெரி இம்பார்ட்டன்ட். ஆத்ம ஞானம் இல்லை அப்படின்னாலே அந்த ஆத்மா நிறைய தப்பு பண்ணுவாங்க, நம்ம தப்பு பண்ணுவோம். ஸோ பேசிக்கலாக நாம் இந்த உடல் கிடையாது, ஆத்மா நாம் புரிஞ்சுக்கணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த ஆத்மா எங்கேருந்து வந்தது, யார்கிட்டேருந்து வந்தது அப்படிங்கும் பொழுது அது பகவான். அப்போ அந்த பகவான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்.
அந்த பகவானுக்கு எனக்குள்ள சம்பந்தம் நான் தெரிஞ்சுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சம்பந்தம் தெரிஞ்சுக்கலைன்னா கஷ்டப்படுவோம் நாம். ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையில இந்த அத்தியாயத்தில் சொல்றார், உனக்கும் எனக்கு சம்பந்தம் இருக்குங்கிறார். உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு, அது கட்டாகாதுங்கிறார். கட்டே ஆகாது, சனாத்தனஹா. இப்போ நம்ம லைஃப்ல நமக்கு உடல் சம்பந்தப்பட்ட சம்பந்தங்கள் நிறையா இருக்கு. உதாரணத்துக்கு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை, தென் சிப்ளிங்ஸ், கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி நிறைய சம்பந்தம் இருக்கு. இதெல்லாம் கட்டாயிடும், எல்லாமே கட்டாகும். நமக்கு ஒரு ஆசை என்னன்னா, இவங்கெல்லாம் நம்ம கூடவே இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசையெல்லாம் இருக்கு, இல்லைன்னு கிடையாது. கிருஷ்ணா says நோ, உனக்கு எனக்கு தான் சம்பந்தம் இருக்குங்கிறார். ஆனால் அதுக்காக இன்னைக்கே வீட்டுக்கு போய் எல்லாம் கெட் அவுட்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க, கிருஷ்ணா தான் அந்த ஆத்மா நம்மகிட்ட அமைச்சிருக்காரு. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ஆத்மா கிருஷ்ணா நம்மகிட்ட அமைச்சிருக்காரு. அவங்கள நான் பார்த்துக்கணும், பகவான் சொன்னபடி பார்த்துக்கணும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் இந்த சம்பந்தம் நிரந்தரம் கிடையாது, அதுவும் நான் தெரிஞ்சுக்கணும். நிரந்தரம் கிடையாது. ஸோ கிருஷ்ணா சொல்றார், மமை வம்ச ஜீவலோகே, நீ என்னோட அம்சா, உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு, புரிஞ்சுக்கோங்கிறார். அது புரிஞ்சுக்கிட்ட என்ன ஆகுனா, கிருஷ்ணர் சொல்றார், போக இன்னொரு இடத்துல வரும், புரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்துல எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீ ஓவர் கம் பண்ணுவ. ஓவர் கம்னா மீண்டு வந்துடுவ. கிருஷ்ணர் சொல்றார், அந்த வார்த்தை யூஸ் பண்றார், மீண்டு வந்துடுவேன். ஆனா உனக்கு எனக்கு அந்த சம்பந்தம் தெரிஞ்சாதான். சம்டைம்ஸ் நீங்கள் பார்க்கலாம், நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். இன்னும் சில பேர் வந்து மிரட்டும், நான் யாரும் தெரியுமா, எனக்கு எஸ்பி தெரியும், டிஎஸ்பி தெரியும், இன்னும் சம்பந்தம், இந்த சம்பந்தம் இருக்கு, நீ எதுவும் பண்ணக்கூடாது. பகவானோட சம்பந்தம் இருந்தால் யாரும் டச் பண்ண முடியாது, யாரும் டச் பண்ண முடியாது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றார், சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். இந்த உலகத்துக்கு அத்தனை லோகத்துக்கு நான் தான் மகேஸ்வரம்னா அதிபதி. நிறைய பேருக்கு ஜாதகத்தை ராகு வந்துருச்சுனாலும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, எப்பங்க முடியும். பட் கிருஷ்ணாக்கு சரணாதி பண்ணும்போது எந்த கிரகம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கிருஷ்ணா சொல்றார், எல்லா லோகத்துக்கும் நான் தான் அதிபதி அர்ஜுனாங்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் ஜாதகத்துக்கு பயந்துக்குவாங்க, ஆனால் பகவானுக்கு பயந்துக்கவே மாட்டாங்க, மாயாவுக்கு பயந்துக்க மாட்டாங்க. மாயா கண்டு பயப்படணும், ஆக்சுவலி பயப்படணும், அதுக்கு பயப்படணும். ஜாதகம் பார்த்து பயந்துக்குவாங்க, பட் ஆக்சுவலி மாயா பார்த்து பயப்படணும். மாயானா சம்திங், அது பொய் உண்மை மாதிரி தெரியும், உண்மை பொய் மாதிரி தெரியும், அதான் மாயா. அதை பார்த்து பயந்துக்க மாட்டாங்க. இந்த ஜாதகம் கட்டை பார்த்து பயந்துக்குவாங்க, அச்சோ இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு. கிருஷ்ணர் சொல்ற, சர்வலோக மகேஸ்வரம் சுஹுத்தம் சர்வபூதானாம். கிருஷ்ணர் சொல்றார், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே நான் தான் அர்ஜுனாங்கிறார். இது புரிஞ்சுக்கோ, சந்தோஷம் வந்துருங்கிறார். ஜ்ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சதி. கிருஷ்ணர் சொல்றார், இதை புரிஞ்சுக்கிட்ட சாந்தி வந்துடும் அர்ஜுனா. ஸோ நம்ம எல்லாருமே வந்து உண்மையான சொந்தத்தை விட்டுட்டு இங்க உட்காந்து டெம்பரரியா நான் சொந்தத்தை தேடிட்டு இருக்கேன். அதுலேயும் ஹை கிளாஸான சந்தோஷம் வேறு வேணுங்கிறேன். அது ஒன்றும் பைத்தியக்காரனால கிடைக்காது. தட்ஸ் இம்பாசிபிள், அது கிடைக்காது. ஸோ பகவானே வந்து அவர் சொல்றார், உண்மையிலே நான் தான் உனக்கு உண்மையான சொந்தக்காரன், பெர்மனண்ட் சொந்தக்காரன் நான் தான். ஆனால் அது புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணரே சொல்றார், அவரோட நாமா சொன்னா தான் அது புரியும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மந்திரா, இந்த மகா மந்திர சொன்னா தான் அது புரியும். ஸோ மந்திரம் அப்படின்னாலே மனசை காப்பாற்றக்கூடியதுன்னு அர்த்தம். அதுதான் மந்திரம். தட்ஸ் அ மீனிங். மனசை காப்பாற்றும். மந்திரம் சொல்லினா மனசு போய் மாட்டிக்கும் எங்கேயாவது, கண்டிப்பாக மாட்டோம், கண்டிப்பாக மாட்டோம். அது டெம்பரரியில் தான் போய் மாட்டோம், பர்மனெண்ட்ல மாட்டாது. அது மந்திரம் சொல்ல சொல்ல மனசை வந்து காப்பாற்றிடும். பர்மனெண்ட்ல போய் டக்குன்னு அது ஸ்டிக் ஆன் ஆயிக்கும், ஒட்டிக்கும். ஸோ கிருஷ்ணர் சொல்ல, நாமா சொல்லு. அந்த நாமா சொல்லும் பொழுது மனசு மாட்டிக்காது, புத்தி ஒழுங்கா ஒர்க் ஆகும்,
ஸோ இங்கே சொல்கிறா இல்லையா, ஞான சக்ஷுஷா, அப்போ தான் கிடைக்கும், அது வரைக்கும் கிடைக்காது. அறிவு கண்கள் வேணும். இன்ஃபேக்ட் இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் அது யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த அறிவு இருந்தால் தான் பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ண முடியும். இவன் டாக்டர் பாருங்க, ஒரு பேஷண்ட்டை அவர் வேறு மாதிரி தான் பார்ப்பார். அவர் அவருக்கு இருக்கிற நாலேஜஸ் தான் உடலை பார்ப்பார். அது ஒரு ஞானம் தான், இல்லைன்னு சொல்லக்கூடாது. பட் இதுதான் இருக்குல்ல தி பெஸ்ட். கிருஷ்ணர் சொல்றார், இந்த அறிவத்தை ராஜ வித்யாங்கிறார் கிருஷ்ணா. இந்த பகவத்கீதா ராஜ வித்யா, ராஜ குஹ்யம், மோஸ்ட் சீக்ரெட். இது அர்ஜுனா, இது எல்லாரும் புரியாது. சில பேர் சொல்லும் பகவத்கீதை படிச்சு இது மோஸ்ட் வயலண்ட் புக்கும்பாங்க. அப்படின்னா இது எல்லாம் ஆக்சுவல் வயலன்ஸே பகவத்கீதையில் கிடையாது, ஆக்சுவலி கிடையாது. அது ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறாங்க. கிருஷ்ணர் பகவத்கீதையில ஒரு இடத்துல சொல்ற, சர்வபூத ஹிதேரதாக அப்படின்னு எல்லா உயிர்வாளிக்கும் நல்லது பண்ணணும் அர்ஜுனாங்கிறாரு. ஸ்லோகமே இருக்கு 5th சாப்டர்ல. சர்வபூதா அப்படின்னா சர்வபூதான எல்லா உயிர்வாளிகளுக்கு ஹிதம், ஹிதம்னா நல்லதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அர்ஜுனா, கிருஷ்ணர் பேசுறார். அப்போ எங்க வயலன்ஸ் இருக்குதுல்ல? ஸோ அப்போ ஒரு குருட்ட போய் படிக்காம நானா உட்காந்து படிச்சா இப்படித்தான் இருக்கும். இதில் வயலன்ஸே கிடையாது. சார் வேற புத்தி இல்லாதவங்க பேசுறாங்க, அவங்களுக்கு அறிவு இல்லை ஆக்சுவலி. ஸோ அந்த கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபுவா இந்த மகாமந்திரா கொடுக்குறார். இந்த மகாமந்திரா சொல்ல சொல்லத்தான் இந்த ஞான சக்ஷுவெல்லாம் நமக்கு வரும். இல்லைன்னா என்ன ஆகுனா, இந்த ஸ்லோகத்தில் விமூடா நானு பஷ்யந்தி, மூடனுக்கு ஒன்றும் புரியாது, அவனை பார்க்கவும் தெரியாது. ஸோ நம்ம நாட்டில் இத்தனை கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்கன்னா சும்மாலாம் கட்டலை, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. எல்லாமே நல்ல காரணங்கள் தான், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கலியுகத்தில் என்ன நடக்கும் கூட ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் எழுதி வச்சுட்டாங்க 5000 வருஷம் முன்னாடி. வியாசர் அப்பவே எழுதிட்டார் கலியுகத்தில் என்னென்னலாம் நடக்கும். இன்னைக்கு படிச்சீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். எப்படி இது எழுதினார்? ஸோ வேதம்னு அப்படித்தான் இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்ட். வேதத்தில் ஒரு தப்பு கூட கிடையாது, நாட் ஈவன் ஒன் மிஸ்டேக், ஒரு தப்பு கூட கிடையாது. புரிஞ்சுக்க தெரியும். ஸோ வியாசர் எழுதுறார், கலியுகத்தில் புத்தியெல்லாம் இருக்காது, மக்களுக்கு சோம்பேறியா இருப்பாங்க, நிறைய தப்பெல்லாம் பண்ணுவாங்க, அல்பாயுஷத்தில் இறந்துருவாங்க அப்படின்னு வியாசர் நம்ம நீட்டாக அழகா எழுதுறாரு. ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. மகாபாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒண்ணுமே இருக்காது, சண்டை போட்டுக்குவாங்க. இதெல்லாம் உண்மை. இதுலேருந்து வெளி வரணும்னா சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா, கிருஷ்ண கீர்த்தனா பண்ணிக்கோ, தப்பிப்ப. பகவத்கீதையும் படிக்கணும். ஸோ இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய படிக்கிறாங்க, ஆனால் பகவத்கீதை விட்டுறாங்க. அதனால என்ன ஆகுனா, அவங்களுக்கு எதுவுமே புரியாது, புரிஞ்ச மாதிரி நினச்சிக்குவாங்க, எதுவும் புரியாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கஷ்டப்படுவாங்க. எனிவே, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதோ கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஹோப் தாட்ஸ் ஆட். பிரபுஜி, இந்த ஞான சக்ஷுஷா பற்றி பண்ணும்போது முதல் அத்தியாயம் 2வது பதத்தில் பொருளுரையில் சில பிரபுபாதா இதை கொடுக்குறாரு. திருராஷ்டருக்கு பௌதிக பார்வையும் இல்லை, ஆன்மீக பார்வையும் இல்லை. அவருடைய மகனுக்கு பௌதிக பார்வை இருந்தாலும் ஆன்மீக பார்வை இல்லைன்னு சொல்லி பொருளுரையில். கரெக்ட். அந்த ஸ்லோகம் நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஆமாம். ஸோ ஞான சக்ஷு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகவத்கீதா நீங்கள் சொன்னபடி இந்த புக்கு படித்தா தான் அந்த அறிவு, எல்லாம் கிடையாது. அதனால தான் லார்ட் சிவபெருமான் சொல்கிறார், பகவத்கீதா படிக்கணும்னு அவரும் சொல்கிறார். சிவபெருமான் சொல்கிறாருன்னா அது கேட்டே ஆகணும், கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா மகாஜனா அவங்க சொன்னால் கேட்கணும். நைஸ், தேங்க்ஸ். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குல்ல? அஃப்கோர்ஸ் அதுவும் இருக்கு, சாபம் இருக்கு. ஏன்னா
குருட்ட எப்பவுமே போய் பேசக்கூடாது. குருட்ட போய் பேசினாலும் அந்த பிரச்சனை ஆஃப்கோர்ஸ் அது இருக்கு. பரசுராமர்கிட்ட அவர் பொய் பேசிட்டார். பரசுராமர் பகவானோட அவதாரம், அவர் அந்த அறிவு கொடுக்கல. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பகவான் அனுகிரகத்தில் தான் நமக்கு அறிவுங்கிறதே நமக்கு கிடைக்கும். இட்ஸ் நாட் தட் நான் உட்காந்து நானாக படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அறிவாளி அப்படின்னு யாராவது நினச்சாங்கனாலே அவன் அறிவில்லாதவன் அர்த்தம். அறிவெல்லாம் பகவான் தான் கொடுக்கணும். ஞாபக மறதியும் பகவான் தான் கொடுக்குறாரு. இட்ஸ் நாட் தட் நம்ம வேணும்னு எல்லாம் மறக்க மாட்டோம். பகவான் அந்த ஞாபக மருதி அவர் கொடுப்பார். ஸோ ஞாபக மருதி கூட ஆக்சுவலி வேணும். ஞாபக மருதி இல்லைன்னா மனுஷன் செத்துருவான், சீக்கிரம் செத்து போயிடுவான். சிலதை நம்ம மறக்கணும். மறக்கலைன்னா நம்மளால் வாழ முடியாது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் பகவானை மறக்கக்கூடாது. தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நாம சொல்லணும், அது இருக்கு. ஸோ இதெல்லாம் கிருஷ்ணர் பேசியிருக்கார். சொல்லு. ஓகே ஓகே. என்னென்ன பகவான் அவங்கள போய் கேட்குறாங்க, அவங்க போய் கேட்குறாங்க. அது இருக்கலாம், அந்த அறிவும் பகவானும் கொடுக்கலாம் அஃப்கோர்ஸ். ஸோ உங்கள் கொஸ்டின் என்ன அதில்? சரி, சுயநலம் இருக்கு. ஒரு தாய்க்கு ஆப்வியஸ்லி தன் குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்னு ஆசை இருக்குமே, அது சுயநலம் எப்படி சொல்ல முடியும்? குந்தி மகாராணி பாகவத்தில் இருக்க குந்தி மகாராணி சாதாரண பெண் கிடையாது, ரொம்ப ஹை கிளாஸ், ஆர்டினரி பெண்ணெல்லாம் கிடையாது. அவங்க செய்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்கள்ட்ட செல்ஃபிஷ்னஸ் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேபி வெளியில் சில பேர் அப்படி பேசலாம், புத்தியில் இந்த ஞான சக்ஷுலின்னா ஏதோ பேசுவாங்க. பகவத்கீதா படிக்கலைன்னா இது உண்மை. மகாபாரதம் ராமாயணம் ஒன்றும் புரியாது அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டிவியில் காட்டுற மகாபாரதம் ராமாயணம் மோஸ்ட்லி 90% மேலே தப்பாக தான் காட்டுறாங்க. சினிமாவில் அதுக்கு மேலே தப்பாக காட்டுறாங்க. மனுஷங்கள்லாம் சினிமா பார்த்து கற்றுக்குறாங்க, ஏன்னா அவனுக்கும் அறிவு இல்லை. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு நமக்கு தெரியணும். இந்த சாஸ்திரம் படிக்கணும், குருட்ட போய் படிக்கணும். எப்பவுமே குருட்ட போய் படித்தா தான் புரியும். நாம்பளா படித்து புரிஞ்சுக்க முடியாது, இம்பாசிபிள். ஸோ வேற ஜென்ரல் கொஸ்டின்ஸ்? ஆமாம். கிருஷ்ணா கர்மன் ஏவ அதிகாரஸ்தே. நம்ம எல்லாருக்குமே டியூட்டிஸ் இருக்கு, கடமைகள். ஆனா அந்த கடமை என்னங்கிறது கூட நம்ம சாஸ்திரம் படிச்சா தான் புரியும். இல்லை நம்ம கடமை என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் என் கடமை என்னன்னு எனக்கு தெரியும்னா ஆக்சுவலி ஒன்றும் தெரியாது. தெரியும் நானா நினைச்சிட்டு இருக்கேன். சாஸ்திரம் படித்தா தான் புரியும் எது நம்ம கடமைன்னு. அந்த கடமையை நான் ஜஸ்ட் செஞ்சே ஆகணும். கிருஷ்ணர் சொல்ல ஜஸ்டும் கடமையை செய், ரிசல்ட் மேலே அதிகாரம் கிடையாதுங்கிறார். நிறைய பேர் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்பார்க்காதம்பாங்க. கிருஷ்ணர் எப்படி சொல்றாருன்னா அதிகாரமே கிடையாதுங்கிறார். உன் வேலை ஜஸ்ட் செய், அவ்வளோ வேலை செஞ்சினாலே போதும்ட்டார். ரிசல்ட் சக்ஸஸோ ஃபெயிலியரோ அதை பற்றி உனக்கு அவசியமே இல்லைங்கிறார் கிருஷ்ணா. என்னோட வேலை ஒழுங்காக செஞ்சாலே சக்ஸஸ், அவ்வளோதான், முடிஞ்சது. அதுக்கு ரிசல்ட் மேபி ஃபெயில் ஆனாலும் சக்ஸஸ் தான் அது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது ரிசல்ட் ஃபெயிலுன்னு வச்சுக்கோ, பட் அது ஆக்சுவலி சக்ஸஸ். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், பட் கிருஷ்ணர் அதுதான் சொல்கிறார். ஜஸ்ட் உன் வேலை செய்யுங்கிறார். ஆனால் என்னோட வேலை செய்யணும் அப்படின்னா சாஸ்திரம் படிக்காமல் என்னோட கடமை என்ன எனக்கு தெரியாது, இம்பாசிபிள். ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நிறைய பேர் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா,
என்னோட கடமைன்னு என் குழந்தைங்களை பார்த்துக்கணும், நல்ல சொத்து சேர்க்கணும், அவங்கள வந்து நல்ல பொசிஷன் கொண்டு வரணும், அதுதான் என் கடமை. அது கிடையாது, அது கிடையாது. ஸ்லோகா என்னத்துல இருக்குன்னா, அவங்க அடுத்த ஜென்மம் எடுக்காத மாதிரி பார்க்கணும், அது நான் சொல்லி தரணும், அதுதான் என் கடமை. ஸ்லோகா இருக்கு அதுக்கு. இது பாகவத்தில் ரிஷபதேவர் சொல்றாரு, அதுதான் நம்ம கடமைன்னு சொல்றாங்க. என்னோட குழந்தை அடுத்த ஜென்மம் எடுக்கக்கூடாது, அது மாதிரி அவங்கள நான் வளர்த்தேன், அதுதான் என் கடமை. நான் சொத்து கொடுக்கலின்னு வைங்க, தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொத்து எதுவுமே கொடுக்கல, ஒரு பைசா கொடுக்கலன்னா அதனால ஒன்றும் பேட் கர்மால ஒன்றும் வராது. ஆனால் 100 கோடி ரூபாய் சொத்து கொடுத்து இந்த அறிவு கொடுக்கலன்னு வைங்க, பேட் கர்மா வரும் வரும். இது ரிஷபதேவர் சொல்றார். ஸோ கர்மண்யவதிகாரஸ்ய கிருஷ்ண சார், உன் கடமை என்னமோ ஜஸ்ட் செய், அவ்வளவுதான். ரிசல்ட் திங்கே பண்ணாதங்கிறாரு. நமக்கு என்ன பிரச்சனை, ரிசல்ட் நம்ம திங்க் பண்றோம். கிருஷ்ணா சார் டோன்ட் திங்க் அப்படிங்கிறாரு. திங்க் பண்ணக்கூடாதுன்னு திங்க் பண்ணும், ரொம்ப சட்டும். திங்கே பண்ணக்கூடாதுன்னு திங்க் பண்ணும், அது எனக்கு தேவையில்லை. அது ஹரிநாமா சொன்னா தான் அது மாதிரி வரும். பகவான் நாமா சொன்னா தான் அதை நான் திங்க் பண்ண மாட்டேன். அது நான் திங்க் பண்ண தேவையில்லைன்னு நான் திங்க் பண்ண தேவையில்லை. பட் நம்ம மனசு வந்து அந்த ரிசல்ட் பின்னாடியே ஓடும். கிருஷ்ணர் சொல்றார் உனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார், டோன்ட் வரி அபவுட் இட். ஆனால் அது ஆத்மா சம்பந்தப்பட்ட ஞானம் இருந்தால் தான் அது மாதிரி நம்ம பிஹேவ் பண்ண முடியும், இல்லை முடியாது. ஸோ கிருஷ்ணா சேஸ் கர்மண்யேவ, ஜஸ்ட் டூ யுவர் டியூட்டி, மா ஃபலேஷு கதாச்சனா, டோன்ட் வரி அபவுட் ரிசல்ட். என் வேலை ஒழுங்காக பண்ணாலே யூஆர் சக்ஸஸ்ஃபுல், அவ்வளோதான் முடிஞ்சது. தட்ஸ் இட். ரிசல்ட் டசன்ட் மேட்டர். ஸோ அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பகவத்கீதா படி, ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லு, புரிஞ்சுக்கோ, இது ஃபாலோ பண்ண சொல்லிட்டோன்னு வைங்க, உங்கள் வேலை நீங்கள் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு முடிஞ்சது. உங்கள் கடமை முடிச்சாச்சு. கிருஷ்ணர் இப்படி சொல்கிறார், கடமை முடிச்சிட்டீங்க, அவ்வளோ. இட்ஸ் நாட் தட் நான் உங்களுக்கு நிறைய சொத்து கொடுக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இருந்தால் கொடுக்கணும், இல்லைன்னு இல்லை, நத்திங் ராங். கண்டிப்பாக கொடுக்கணும், எங்கேயுமே ஒரு ஸ்லோகம் கூட கிடையாது, ஒரு ஸ்லோகம் கூட கிடையாது. பட் இந்த பகவத்கீதா படிக்காதனால அந்த குழந்தைக்கு நான் வந்து டெம்பரரி திங்ஸாக கொடுக்க பார்க்குறேன், பர்மனண்ட்டாக ஒன்றும் கொடுக்கல. ஸோ அதுக்கு எனக்கு ப்ராப்ளம் வரும். நைஸ் கொஷன். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? வேறு கொஷன்ஸ்? சரணாகதி, 2 கை தூக்கிறது, தட் மீன்ஸ் சரணாகதி. ஆக்சுவலி அது ஒன் ஆஃப் த சிம்பிள். திரௌபதி 2 கை தூக்குனாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு கை மட்டும் தூக்கும்போது கிருஷ்ணா வரல, மகாபாரத்தில் வருது. 2 கை தூக்குவாங்க, அப்பதான் கிருஷ்ணா வருவார். ஸோ ஃபுல் சரண்டர். கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்றாரு ஃபுல் சரணாகதி பண்ணுங்கிறார். கிருஷ்ணர் சொல்றாருன்னா அது கரெக்ட். முழுசா பகவான் சரணாகதி பண்ணாம எதுவும் நடக்காது. பட் சரண்டர் ஆகணும்னா அப்படி என்ன, அப்படின்னா என்னன்னா பகவத்கீதை மாதிரி படிக்கணும். அது ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொன்னா தான் அந்த சரணாகதி என்னன்னு நமக்கு புரியும், எல்லாம் புரியாது. அது உண்மையில எனக்கு எல்லாமே தெரியாது, உண்மை சொல்றேன். அது பகவான் நாம சொல்லத்தான் அந்த சரணாகதி என்னன்னு நமக்கு புரியும். ஆனா அது பண்ணாம விதியிலேருந்து தப்பிக்க முடியாது. இது கிருஷ்ணரே சொல்றார். விதியிலேருந்து தப்பிக்கணும்னா கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணா தான் போகும், இல்லைன்னா விதியிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சில பேர் பேசுற நான் கேட்டிருக்கேன், வீட்டில் ஒரு எலுமிச்சப்பழம் வைங்க, எல்லா பிரச்சனை போயிடும், விதியெல்லாம் போயிடுங்க. அது எப்படி போகும்? 5 ரூபாய் எலுமிச்சப்பழத்துலலாம் விதியெல்லாம் போகாது. இது உலகத்தை ஏமாத்துறது. கிருஷ்ணா கிளியரா சொல்றார், மாமேகம் சரணம் பிரஜா அகம் தம் சர்வ பாப்பேபியோங்கிறார். மொத்த விதி நான் எடுத்துறேன், சரணாதி பண்ணுங்கிறார். கிளியரா சொல்றார் கிருஷ்ணா. இட்ஸ் நாட் சோ ஈஸி. விதியிலாம் தப்பிக்கிற அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. நாட் ஈஸி. ஒன் சென்ஸ் ஈஸி தான், நாம சொன்னா, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது.
ஹரே கிருஷ்ணா. நல்ல கொஷன். வேற ஏதாவது ஜெனரல் கொஷன்? ராவணன் விபீஷ்ணர் 2 பேருமே பிரதர்ஸ். பட் வந்து விபீஷ்ணர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ராவணன் கூட இருக்காரு. வந்து ஒரு ஆத்ம ஞானம் வந்ததுனால பகவான் கிட்ட போய் சரணடைஞ்சிட்டாரு. ராமன் அந்த ஆத்ம ஞானம் வந்து எப்படி வந்தது? அது பகவான் தான் கொடுத்தாரா இல்லை யாருக்கு? அது நம்மளோட சாய்ஸ். நான் சூஸ் பண்ணா பகவான் கொடுப்பாரு. அந்த சாய்ஸ் நம்ம கையில் தான் இருக்கு. அது என் கையில் தான் இருக்கு. இட்ஸ் நாட் த ராவணாக்கு அந்த ஞானம் கொடுக்கலின்னு யாரும் கிடையாது. ராவணாக்கு அந்த ஞானம் கொடுத்தாங்க, அவர் ஏற்றுக்கல. அந்த ஞானம் லார்ட் சிவா கொடுத்தார். தென் பலி மகாராஜ் அந்த ஞானம் கொடுத்தார். பலி மகாராஜ், லார்ட் சிவா, விபீஷணா, மண்டோதரி எல்லாருமே அவர் கொடுத்தாங்க. அவர் கேட்கல. ஸோ பகவத்கீதா எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நான் அப்பா அம்மா கூட நான் திட்டக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்கலீங்க, அவனை அப்பா அம்மா திட்டக்கூடாது. என் கையில் தான் இருக்கு. நான் தான் தேடி போகணும். நான் யாரையும் குறை சொல்லக்கூடாது. அப்பா அம்மா சொல்லி கொடுக்கல, அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அதனால அவங்க எனக்கு சொல்லி கொடுக்கல. ஸோ நான் தான் தேடி போகணுமா தவிர அவராக வந்து கொடுப்பாரு. சில பேர் சொல்லுவாங்க, அந்த திருப்பதி ஏழுமலையான் எப்போ கூப்பிட்றாரு அப்போ நான் போவேன்ப்பா. அவர் எதுக்கு வந்து கூப்பிட்றாரு? நாம் தான் போவோம். ஆனால் டாஸ்மாக் எவனே போயிடுவான், சார்வே மூவிக்கு எவனே போவான். அந்த ஃபிலிம் ஸ்டார் வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்களா? அந்த ஹீரோ ஹீரோயின் டிரெக்டர் யார் வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிடலையே. நான் தானே சினிமாவுக்கு போகிறேன், நான் தான் டாஸ்மாக் போகிறேன். ஆனால் கோயிலுக்கு மட்டும் அவரு தான் கூப்பிடணுமா? பைத்தியக்கார்த்தம். நான் தான் போகணும். சாய்ஸ் எங்கிட்ட தான் இருக்கு. இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்க, நினச்சா சினிமாவுக்கு போயிருக்கலாம், நீங்களாக தான் சூஸ் பண்ணி இங்கே வரீங்க. ஸோ அது என் கையில் தான் இருக்கு. ஸோ பகவத்கீதா படிக்கலாமா வேண்டாமா, நான் தான் அந்த சாய்ஸ் எங்கிட்ட இருக்கு. ஹரே கிருஷ்ணா சொல்லாமா வேண்டாமா, என் கையில் தான் இருக்கு. நான் யாரையும் குறை சொல்லக்கூடாது, விதி கூட குறை சொல்லக்கூடாது. கிருஷ்ணரே சொல்றார், விதி குறை சொல்லாதங்கிறார். அது நீ தானே பண்ற, உன் கையில தான் இருக்குங்கிறார். நம்ம கையில தான் இருக்கு. ஸோ என் வாழ்க்கை என் கையில தான் இருக்கு, வேற யார் கையிலும் இல்லை. நான் தான் சரி பண்ணிக்கணும். நான் யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. அப்படின்னா பிளேமிங்னா குறை சொல்றது. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க, சொந்தக்காரங்க யாரையும் குறை சொல்லக்கூடாது. எங்கிட்ட தான் மிஸ்டேக். ஸோ வேற ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? ஸோ பெரிய ரிக்வெஸ்ட், பகவத்கீதை இல்லாதவங்க தயவுசெய்து இன்னைக்கே வாங்கிக்கங்க, இன்னிந்தே படிக்க ஆரம்பிங்க. வர புதன்கிழமை கீதா ஜெயந்தி, பகவத்கீதை பேசின நாள் அன்னைக்கு மோட்ச ஏகாதசி. ஸோ பிரபு எல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லுவார். ஸோ தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ண வேணாம். பகவத்கீதை டெய்லி படிங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. வேற எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது உண்மை. हरे कृष्णा. ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय. श्रील प्रभुपाद की जय. तत्सत.